வாரணாசியில லால்பூர் பண்டேப்பூர் என்ற பகுதியில ஒரு பொண்ணு வசிக்கிறாங்க. இவங்களுக்கு 19 வயசு தான் ஆகுது. இவங்க ஒரு அத்லெட்டா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவங்க यूपी காலேஜ்ல ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணுவாங்களாம். 23-24 में ही वो इंटर अपना पास की है। थोड़ा सब कुछ देखते हुए उस लड़की को हम स्पोर्ट में डालना चाह रहे थे। उसी के लिए हम आगे की अपनी योजना बना रहे थे कि हमारे पास कुछ जुगाड़ पैसे का हो जाए तो हम अपना हिसाब से उसको किसी ऐसे जगह डालें जहाँ स्पोर्ट में वो जो है कुछ कर सके। लेकिन उसके पहले ही ये सब ऐसा स्थिति को இவங்க மார்ச் 29ஆம் தேதி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. அதற்கு பிறகு அந்த பொண்ணு திரும்பவும் அந்த வீட்டுக்கு வரவே இல்லை. அன்னைக்கு வரல. ஒரு நாள் போது, 2 நாள் போது, அந்த பொண்ணு எங்க இருக்கானே தெரியல. யோசிச்சு பாருங்களேன், 19 வயசு பொண்ணு பல நாட்களா வீட்டுக்கு வரலன்னா எப்படி இருக்கும்? அந்த பொண்ணை கான்டாக்டே பண்ண முடியலன்னா எப்படி இருக்கும்? சில நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணுடைய பெற்றோர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணதா சொல்றாங்க, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பண்ணதா சொல்றாங்க. ஆனா போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு சொல்றாங்க. சில நியூஸ் பேப்பர்ல என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் அந்த பொண்ணோட ஃபேமிலியே அந்த பொண்ணை தேடி இருக்காங்க. அதற்கு பிறகுதான் ஒரு வாரம் கழிச்சு தான் ஏப்ரல் 4ஆம் தேதி அன்னைக்கு போலீஸ் கிட்ட போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதா சொல்றாங்க. இந்த ஏப்ரல் 4ஆம் தேதி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆச்சுல, அன்னைக்கே அந்த பொண்ணு திரும்பி வந்துடுறாங்க, உயிரோட வந்துடுறாங்க. பட் ஆனா ரொம்ப மோசமான சூழல்ல வீட்டுக்கு வராங்க. उस बेटी के पिता भी हमारे साथ मौजूद हैं। क्या कुछ हुआ आपकी बेटी के साथ और वो कौन से लड़के थे जिन्होंने इस पूरी वारदात को अंजाम दिया? सर, लड़की जिस हिसाब से घर पहुंची बदमाश हालत में, वो 2 दिन तो एकदम नशे में थी, कुछ बताने की स्थिति में नहीं थी। उसको होश आने के बाद जब उसने एक एक कड़ी धीरे धीरे बताना चालू किया तो हम उसको थाने लेकर आए। थाने ले आने के बाद जो है सारी पूछताछ हुई। एक एक आदमी का जैसे जैसे उसको नाम याद आता गया उसे उसे वो बताती गई और पुलिस ने उसी हिसाब से अपना कार्रवाई किया। அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னைக்கு மார்ச் 29ஆம் தேதி அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்க தான் போயிருக்காங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் வந்திருக்கான். அவனோட பேரு ராஜ் விஸ்வகர்மான்னு சொல்றாங்க. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அவனோட கேஃபுக்கு அந்த பொண்ணை இன்வைட் பண்ணியிருக்கான். அந்த கேஃப்ல அந்த பொண்ணு சாப்பிட்ட உணவுல ஏதோ ட்ரக்ஸ் கலந்து கொடுத்திருக்கான் போல அந்த பையன். அந்த ட்ரக்ஸ்னால அந்த பொண்ணு சுயநினைவை இழந்திருக்காங்க. அதற்கு பிறகு அந்த பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. இவனுங்க இதோட நிறுத்தாம அந்த பொண்ணை தொடர்ந்து வேற வேற இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. வேற வேற ஹோட்டலுக்கு, வேற வேற ஸ்பாக்கு கொண்டு போய் வேற வேற ஆட்கள் மூலமா அந்த பொண்ணை கேங் ரேப் பண்ணிருக்காங்க. अगर वो सही स्थिति में थी तो उस जगह को अपने दिमाग में डाली, जैसे सिगरा है, आईपी माल है, इस टाइप की जगहों पर उसको जहाँ छोड़े थे तो थोड़ा उसका स्थिति नशे से थोड़ा सा हल्का था तो वो बताई। கிட்டத்தட்ட 7 நாள் 23 பேர் இந்த செயலை செஞ்சிருக்காங்க. ஹைவேல செஞ்சிருக்காங்க, ஸ்பால செஞ்சிருக்காங்க. யாரோ முகம் தெரியாத நபருக்கு மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவனும் இந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். இப்படி தொடர்ந்து 7 நாட்கள் ட்ரக்ஸ் கொடுக்கப்பட்டு அந்த பொண்ணை வெவ்வேறு இடத்துல வச்சு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. उस लड़की के उसमें 2-3 लड़के जो है उसके साथ पढ़ते थे, उसके क्लासमेट थे, उसी हिसाब से उनसे जान पहचान थी। उसी आधार पे जो है उनसे किसी तरह वो मिली है। उसके बाद उसके साथ जो है आगे की सब इस तरीके का घटना को अंजाम दिए हैं। அதற்கு பிறகு சில ஆர்டிகல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கு. இன்னும் சில ஆர்டிகல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணை ஏப்ரல் 4ஆம் தேதி போலீஸ் காப்பாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மைன்னு தெரியாது. ஆனா ஏப்ரல் 4ஆம் தேதி பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு. அன்னைக்கு போலீஸ் யாரையும் அரெஸ்ட்லாம் பண்ணல. பொண்ணை காப்பாத்தின போலீஸ் யாரையும் அரெஸ்ட்லாம் பண்ணல. பட் இதற்கு பிறகு 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணோட அம்மா ஏப்ரல் 6ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகுதான் இந்த விஷயம் பூதாகரமா வெடிக்குது. இமீடியட்டா 3 டீமை ஃபார்ம் பண்றாங்க போலீஸ். இந்த 3 டீமும் கிட்டத்தட்ட 50 லொகேஷன்ஸை ரைட் பண்ணுது. எந்தெந்த இடத்துல எல்லாம் சம்பவம் நடந்துச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சோ அந்த எல்லா ஹோட்டல்ஸையும் ஸ்பாஸையும் ரைட் பண்றாங்க போலீஸ். இது மட்டும் இல்லாம அந்த ஏரியாஸ்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் செக் பண்ணதா சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு இந்த கேஸ்ல இருக்க ஒவ்வொரு அக்யூஸ்டையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். ஏப்ரல் 7ஆம் தேதி, அதாவது அந்த அம்மா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்கல்ல, அதுக்கு அடுத்த நாளே 6 அக்யூஸ்ட பிடிக்கிறாங்க
பிடிக்கிறாங்க போலீஸ். ஏப்ரல் 7ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதிக்கு நடுவுல ஒரு இரவு இருக்குல்ல, அந்த இரவுல இன்னும் 3 அக்யூஸ்ட பிடிக்கிறாங்க. அதற்கு பிறகு 11ஆம் தேதி 3 அக்யூஸ்ட், 13ஆம் தேதி ஒரு அக்யூஸ்ட், இப்படி மொத்தம் 13 அக்யூஸ்ட பிடிச்சிருக்காங்க போலீஸ். ஈவன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 14ஆவது இன்னொரு அக்யூஸ்டையும் பிடிச்சிருக்காங்களாம். அண்ட் பிரதமர் சில ப்ராஜெக்ட் விஷயமா அந்த ஊருக்கு வந்திருக்காரு போல. அப்போ கமிஷனர் பிரதமர் கிட்ட பேசி இந்த கேஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு போல. உடனே பிரதமர் அவர்கள் இந்த கேஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இமீடியட்டா இந்த கேஸையும் முடிக்க சொல்லியிருக்காரு போல. இது எல்லாமே ஏர்போர்ட்லயே நடந்ததா சொல்றாங்க. அண்ட் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட ட்ராமா இன்னும் முடியலாம் இல்ல. ஏன்னா அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி செக் பண்ணும் போது என்ன தெரிய வந்திருக்குன்னா அந்த பொண்ணோட லங்ஸ் இன்ஃபெக்ட் ஆயிருக்கான். இவனுங்க தொடர்ந்து 7 நாளா ட்ரக்ஸ் கொடுத்தானுங்களே, அதனால இன்ஃபெக்ட் ஆகி ஹெப்படைட்டிஸ் பி வந்ததா சொல்றாங்க. அந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு இன்னும் ட்ராமால தான் இருக்கா, அவளால இன்னும் நார்மலா பிஹேவ் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இந்த ரேப் கேஸுக்குலாம் எப்போ ஒரு முடிவு வரும்னே தெரியல. ரொம்ப ஜாலியா அசால்ட்டா இந்த காலத்துலயும் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரிய வரும்போது தான் நம்ம எவ்வளவு ஒரு மோசமான சொசைட்டியா எவால்வ் ஆயிருக்கோன்றது தெரியுது. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிறதுலயே கடுமையான பனிஷ்மெண்ட் இதை செஞ்ச ஒவ்வொருத்தனுக்கும் கிடைக்கணும். அப்பதான் ஃபியூச்சர்ல யாருன்னா ஒருத்தன் இப்படி ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயலை செய்யறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிப்பான்னு சொல்றாங்க. தெரியல இவனுங்களெல்லாம் என்ன பண்ணா தகுன்னு தெரியல. ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லயும் டீட்டெயிலா போட்டிருக்காங்க, என்னென்ன இடத்துக்கு கொண்டு போனாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்கன்னு. கேட்கவே பதறுது. யோசிச்சு பாருங்களேன், அந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சிருச்சு. எப்படி தப்பிச்சதுன்னு தெரியல, பட் அவ்வளவு பெரிய டிராப்ல இருந்தும் தப்பிச்சிருச்சு. இதே அந்த பொண்ணு அப்படியே மாட்டி இருந்தா இவ்வளவு பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றதே வெளியே வந்திருக்காது. ஒருத்தன் தான் இதை செஞ்சான், 2 பேர் தான் இதை செஞ்சான் அப்படின்னு பாடி கிடைச்ச உடனே கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. सामूहिक अंजाम दिया गया है। इसमें हम ये हमारा चाहना है कि सबको कड़ी से कड़ी सजा मिले। प्रशासन से, न्यायालय से हमको यही उम्मीद है। मैं न्यायालय से और सरकार से बस यही कहूँगा कि हम एक आम आदमी हैं और एक आदमी के साथ अगर इस तरीके से बर्बरता होती है तो अगर उसको न्याय नहीं मिलेगा तो उसका शासन प्रशासन न्यायालय से विश्वास उड़ जाएगा। इसलिए हम ये अपनी बात रखते हैं कि हमारे साथ प्रशासन और न्यायालय पूरी जिम्मेदारी से हमारे साथ न्याय करेगी। லக்கீலே அந்த பொண்ணு பொழைச்சிச்சு. அதனாலதான் இத்தனை பேர் வெளியே வந்திருக்கு. இன்னைக்கு 14 பேர் மாட்டியிருக்கான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவனுங்களெல்லாம் என்ன செய்யறதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஆட்கள்லாம் உருவாகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.